இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதக ஆய்வு வந்து வீடு மனை சார்ந்த கேள்வி. இந்த ஜாதகம் இவர் வந்து ஒரு ஆண் ஜாதகர். இந்த ஜாதகத்தை ஏன் நம்ம எடுத்து போடுறோம்னா, ரொம்ப அழகா இந்த கேள்வி வந்ததும் இந்த ஏஎல்பிக்கும் நல்ல பொருத்தம் கிடைக்குது. அதனாலதான் அது ஆய்வுக்காக எடுத்துக்கிட்டது. இப்ப இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இவருடைய ஏஎல்பி வந்து கும்ப லக்னம். இப்ப ஏஎல்பி போயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா அந்த ஏஎல்பிக்கான இப்ப அவரோட கேள்வி வந்து அந்த 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது. அதனால அந்த கேள்வி மட்டும் எடுத்துட்டு அது ஏஎல்பியோட எப்படி பொருந்ததுங்கிறத பாக்குறோம். இப்ப கும்பத்துல இவருக்கு சதயம் 1, ராகு பகவான். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா 4ல இருக்காரு. பாருங்க, 1 2 3 4 ரிஷபத்துல இருக்காரு. இப்ப 4னா என்ன? வீடு, மனை, வாகனம், அம்மா, இது சார்ந்த கேள்வி ஜாதகர் கேட்பாரு அப்படிங்கிறத ஏஎல்பியில சொல்லுவோம். இப்ப அவர் என்ன கேட்டாருன்னா, அவருடைய கேள்வி மொத்தமுமே வீடை பத்தியே இருந்தது. வீடு வந்து ஒரு புது வீடு கட்ட முடியுமா, ஒரு மனை வாங்கணும்னு நினைக்கிறேன், அது வாங்க முடியுமா, அப்புறம் அதை தவிர்த்து இன்னொரு பியூட்டி இதுல இருந்தது. என்னன்னா, இப்ப இவர் கேள்வி 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது. 4ஆம் பாவத்திற்கான அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிர பகவான். இவர் 4க்கும் 9க்கும் அதிபதி. 9க்கும் 4க்கும் அதிபதி சுக்கிர பகவான் லக்னத்திலே இருக்காரு. ஸோ ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? மனமெல்லாம் வீடு சார்ந்த சிந்தனைகளாகவே இருக்கும். சரி, இப்ப இவர் வந்து 9க்கான அதிபதி. இதை ஏன் பர்டிகுலரா சொல்றேன்னா, இவரோட கேள்வி என்னன்னா, அப்பாவோட பூர்வீகம் சார்ந்த வீடு இருக்கு என்கிட்ட, அந்த வீட்டுல நான் வந்து மேல மேல கட்ட முடியுமா, மேல் மொட்டை மாடி அந்த மாதிரி மாடி கட்ட முடியுமா, அந்த வீடு நம்ம கைக்கு வருமா, என் கைக்கு வருமா, நான் அதை வந்து புதுப்பிக்க முடியுமா, இப்படி கேள்வி இருந்தது. அப்ப 4 9 இணைஞ்சு லக்னத்துல இருக்காங்க. அது சார்ந்த கேள்வி ரொம்ப அழகா பொருந்துச்சு. இப்ப இங்க பாருங்க, இங்க ராகு பகவான் அவரு 4ல இருக்காங்க. ரொம்ப அழகா பொருந்துது இந்த ஜாதகம் வந்து. ஸோ இப்ப அவர் முயற்சி, 3ஆம் பாவம் முயற்சி பண்றாரு, வீடுக்கான முயற்சி, அதுக்கான அதிபதி செவ்வாய், அவரும் அங்கே இருக்காரு. ஸோ இப்போ ரொம்ப அழகா இந்த ஜாதகம் வந்து ஜாதகரோட மனநிலை, அந்த ஏஎல்பியோட நட்சத்திர புள்ளி எங்க இருக்கோ அங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஜாதகர் திங்க் பண்ணுவாரு அப்படிங்கிறது ரொம்ப அழகா இந்த ஜாதகம் வந்து சொல்லுது. அதை காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆய்வை எடுத்துக்கிட்டோம். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான். இவருக்கான பதில் வந்து நல்லபடியா சாதகமா அவர் 1ல தான் இருக்காரு. பாருங்க, இந்த சுக்கிரன் வந்து ஜாதகரோட லக்னத்திலே இருக்காரு. ஸோ பாசிபிலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. ஒரு அழுத்தம் இருக்கும் இவருக்கு, வீடு சார்ந்த அழுத்தம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 3க்கும் 10க்கும் அதிபதி, அவர் அங்க இருக்காரு. ஸோ அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த பூர்வீகத்துல அந்த இடத்துல நம்ம வீடு மேல் வீடு கட்டிட முடியுமா அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் நல்லா இருக்கு. ஸோ பண்ண முடியும், வீடு வாங்க முடியும் அப்படிங்கிறத இவருக்கு பதிலாக சொல்லப்பட்டது. இன்னொரு பியூட்டி என்னன்னா, இங்க சதயம் ராகு. இப்ப இவருடைய எண்ணம் எல்லாம் ஒரு வீட்டுல நிற்கல, மேல மேல மாடி வீடு, ஒரு மனை வாங்கணும், அப்படி அந்த வீடு தொடர்ந்தே கேள்வி இருந்தது. அப்ப ராகுங்கிறப்போ அப்ப வந்து ஒரு இமேஜினேஷன், கற்பனை, அந்த வீடு மனை சார்ந்த கற்பனைகள் அதிகமா இருந்தது. இன்னொரு பியூட்டி என்னன்னா, இதுல இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்றாரு, இவர் வேலை பார்க்கறது. ஸோ ரொம்ப அழகா பாருங்க, அந்த 4ஆம் பாவம் சார்ந்த அத்தனை விஷயமும் இந்த ஜாதகத்துல பொருந்தி வருது. ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஜாதகத்தை காட்டணும்னு நினைச்சேன். அதனாலதான் இன்னைக்கு இது நம்ம சேனல்ல போடுறோம். நீங்க சேனல் பாக்குறவங்க எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகம் தொடர்பான கேள்விகள் இல்ல ஜாதக ஆய்வு பார்க்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல முறையில் ஜாதகங்கள் பார்த்து தரப்படும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.